அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் சார்பிலே வாட்ஸ்அப் சேனல் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. அதே மாதிரி QR கோடும் கீழே தரப்பட்டுள்ளது. தொடர்ந்து டூரிங் டாக்கீஸ் வாட்ஸ்அப் சேனலை பாருங்கள். புதிய தகவல்கள் பலவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நயன்தாராவோட நடிப்புல புதுசா வெளியாக இருக்கக்கூடிய ராக்காயி படத்தோட கிளிம்ஸ பாத்தீங்களா? பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு மகாராஜா கேட்டிருக்காங்க. எல்லா நடிகளுக்கும் தாங்க கொஞ்சம் வளர்ந்ததற்கு பின்னாலே ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஆசை வரும். நயன்தாராவுடைய அப்படிப்பட்ட ஆசையை நிறைவேற்றுகின்ற படமாக இந்த ராக்காயி திரைப்படம் அமையும் அப்படின்றது அந்த படத்தினுடைய சில காட்சிகளை பார்க்கும் போது தெரிந்து கொள்ள முடிகிறது. கீர்த்தி சுரேஷ்க்கு அவங்களோட உறவுக்கார பையன் கூட ஏதோ கல்யாணம்னு சொல்றாங்களே, இந்த தடவையாவது கல்யாணம் நடக்குமான்னு தினேஷ் கேட்டிருக்காங்க. கீர்த்தி சுரேஷுடைய திருமணத்தை பற்றி பல முறை இது வரைக்கும் செய்திகள் வந்திருந்தாலும் இந்த முறை அது நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருப்பதாக தெரியுது. புஷ்பா 2 படத்துக்கு ரொம்ப அதிகமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன உலகத்துல இல்லாத கதையை அவங்க எடுத்துட்டு இருக்காங்கன்னு ரமேஷ் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தை பார்த்து விட்டு அந்த படத்தின் மீது வன்மத்தை கக்குவது அப்படின்றது இப்ப ஒரு தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் படத்தை பார்க்காமலேயே இப்படி வன்மத்தை கக்குவது அப்படின்றது எந்த வகையில நியாயம்? புஷ்பா 2 திரைப்படம் வெளியில வரட்டும், அந்த படத்தினுடைய கதை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த கதைக்கு இவ்வளவு செலவு செய்தது நியாயம்தானா என்பதை பற்றி அதற்கு பின்னால விவாதிச்சா அது நியாயம். இப்போதே அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை எடுத்தோம்னா அது எந்த வகையில் நியாயம்? அருள்நிதி இப்ப என்ன படத்துல நடிச்சிட்டு இருக்காருன்னு தீபா ராமேஸ்வரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அஜய் ஞானமுத்துடைய இயக்கத்திலே டிமாண்டி காலனி 3 படத்துல நடிக்க இருக்கிறார் அருள்நிதி. அந்த படம் தான் அவருடைய அடுத்த படமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். சினிமால நீங்க ரொம்ப பார்த்து வியந்த அதே நேரத்துல சேராம போன காதல் ஜோடினா யார சொல்லுவீங்கன்னு விக்னேஷ் கேட்டிருக்காங்க. நான் பார்த்து வியந்த காதல் ஜோடி அப்படின்னு குறிப்பிடுற அளவுக்கு யாரையும் நான் இது வரைக்கும் சந்தித்ததாக எனக்கு நினைவில்லை. ஆனால் இந்த திரையுலகத்திலே சேராத காதல் ஜோடிகள் பலரை பற்றி எனக்கு தெரியும். இப்போ அவங்களுடைய பெயர்களை குறிப்பிடுவது நாகரிகமாக இருக்காது அப்படின்றதுனால அதை பொதுவெளியிலே பகிர நான் விரும்பவில்லை. காந்தாரா 2 படத்தோட ரிலீஸ் தேதினால தளபதி 69 படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையான? சரண்யா அம்பத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்படி கூறுகின்றவர்கள் யார் அப்படின்றதையும் சேர்த்து சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது போன்ற கற்பனைகள்லாம் எங்க இருந்து தான் உங்களுக்கு பிறக்குது அப்படின்னு எனக்கு நிஜமாவே தெரியல. கெத்து தினேஷ் பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு நிலையை அடைஞ்சிருக்காரு. இந்த ஒரு நிலையை அடையறதுக்கு அவருடைய எத்தனை வருட கடின உழைப்பு இருக்குன்னு ஸ்ரீராம் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. கெத்து தினேஷுடைய போராட்டம் என்பது மிகப்பெரிய போராட்டம். ஏறக்குறைய 20 வருட போராட்டங்களுக்கு பிறகுதான் இன்றைக்கு இந்த நிலையை அடைந்திருக்கிறார் தினேஷ். அதர்வா சினிமால நடிக்கிறாரா இல்லையான்னு மோகன் கரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. எதனால் அதர்வா பத்தி இப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் நடித்துள்ள நிறங்கள் 3 என்ற திரைப்படம் நாளைக்கு வெளியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அட்ரஸ் என்ற திரைப்படத்திலும் தனல் என்ற திரைப்படத்திலும் நடித்துக் கொண்டிருக்கிறார் அதர்வா. அந்த திரைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகும். கங்குவா படம் இப்ப 100 கோடி வசூல தாண்டி இருக்கு. படம் போட்ட பணத்தையாவது எடுக்குமான்னு காயத்ரி திருநெல்வேலியில இருந்து கேட்டிருக்காங்க. கங்குவா படத்துக்காக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் செலவழிச்ச தொகை இருக்கு, அது மிகப்பெரிய தொகை. அந்த தொகையை அவர் திரும்ப எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியல. விஜயை விட அதிக கூட்டம் அல்லு அர்ஜுன் வந்த போது வந்திருக்கு. இதுவே இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. விஜய்க்கு கூடிய கூட்டத்தை விட அல்லு அர்ஜுனுக்கு கூடிய கூட்டம் மிகப்பெரியது அப்படின்றத ஒத்துக்கொள்ளும். எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு கூட்டம் திரண்டதுனால இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாகாதுன்னு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன அடிப்படை? பிகில் பட வசூல இப்போ அமரன் படம் தாண்டி இருக்கு. கோட் பட வசூல முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான அமிர்தேஸ்வரன் குவைத்தில இருந்து கேட்டிருக்காங்க. கோட் திரைப்படத்தினுடைய வசூலை அமரன் திரைப்படத்தினுடைய வசூல் முறியடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியல. நயன்தாரா அவங்க தயாரிக்கிற படங்களை தவிர வேற எந்த படத்துக்குமே ப்ரொமோஷனுக்குன்னு இது வரைக்கும் போனது கிடையாது. வேற தயாரிப்பாளர்கள் ப்ரொமோஷன்களுக்கெல்லாம் போகாம இருக்கும்போது அப்ப அந்த தயாரிப்பாளர் இப்போ இவங்க கட் அண்ட் ரைட்டா பேசுற மாதிரி பேசியிருந்தா இவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா? என்ன பொறுத்தளவுல தனுஷ் பக்கம் தான் நியாயம் இருக்கு. அவரு ஒரு ப்ரொடியூசர், அவர் கேட்டதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்னு ஷேக் திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்காங்க. நானும் ரவுடிதான் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்னா அது தனுஷ் தான். அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த சில காட்சிகள் நயன்தாராவுடைய டாக்குமெண்ட்ரி படத்தில் இடம்பெறுவதற்கு அனுமதி அளிப்பதும் அளிக்காததும்
தனுஷனுடைய இஷ்டம், அதை யாரும் விமர்சிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பொதுவெளியிலே தனுஷை அந்த அளவுக்கு காட்டமாக நயன்தாரா விமர்சித்திருக்க வேண்டாம் என்பதுதான் பொதுவாக திரை விமர்சகருடைய கருத்தாக இருக்கிறது. என்னுடைய கருத்தும் அதுதான். இயக்குனர் அமீருக்கு சூர்யாவோட குடும்பம் செஞ்ச துரோகம் தான் இப்ப கங்குவா பட வசூலை பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சிவா திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்படி என்றால் சூர்யா நடித்த ஜெய் பீம், சூரரை போற்று போன்ற படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதே அது எப்படி? கங்குவா திரைப்படம் வெற்றி பெறலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய திரைக்கதை ரசிகர்களை ஈர்க்கவில்லை, அவ்வளவுதானே தவிர வேறு யாருடைய சாபமும் அந்த படத்துடைய தோல்விக்கு காரணம் இல்லை. இயக்குனர் கதிர் அவர் காதல் தேசம் போன்ற ஒரு சில படங்களை இயக்கியிருக்காரு. அவரை நீங்க இன்டர்வியூ பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அவர் இப்ப இண்டஸ்ட்ரியில தான் இருக்காரா இல்லையான்னு கனடால இருந்து சிவா கேட்டிருக்காங்க. இயக்குனர் கதிருடைய நேர்காணல் சாய்வி சித்ரா நிகழ்ச்சியில ஏற்கனவே இடம்பெற்றிருக்கிறது. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தந்திருக்கோம். அந்த நிகழ்ச்சி அதில் நீங்க பார்க்கலாம். அடுத்து ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கான முயற்சியில நீண்ட நாட்களாகவே கதிர் ஈடுபட்டிருக்கிறார். ஆனா அது நிறைவேறியதாக தெரியல. இப்பெல்லாம் ஏஐ டெக்னாலஜியை சினிமால அதிகமா யூஸ் பண்றாங்க. சொல்ல போனா டப்பிங்க்கு ஃபியூச்சர்ல ஏஐ வச்சே முழுக்க முழுக்க டப்பிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது டப்பிங் கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஃபியூச்சர்ல இல்லாம போயிருமான்னு சந்தீப் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. ஏஐ தொழில்நுட்பத்தால் பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்தகன் படத்தை அமேசான் ஓடிடி பிரைம்ல தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆகல. அதுக்கு பதிலா சிங்கப்பூர், மலேசியா வியூவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ விண்மீன் அப்படிங்கிற ஒரு ஓடிடி தளத்துல தான் இந்த அந்தகன் படம் அவைலபிளா இருக்கு. ஏன் இங்கே இன்னும் அந்த படத்தை செல் பண்ணலையா, செல் ஆகலையா, என்னதான் பிரச்சனை அப்படின்னு விக்னேஷ் கேட்டிருக்காங்க. சமீபத்திலே பேசிக் கொண்டிருந்த போது கூட அந்தகன் திரைப்படத்துடைய ஓடிடி உரிமைகள் இன்னும் விற்கப்படலை அப்படின்னு தான் என்கிட்ட அந்த படத்துடைய தயாரிப்பாளரும் இயக்குனருமான தியாகராஜன் சொன்னாரு. ஓடிடி உரிமைகள் விற்கப்பட்டால் தானே அந்த படத்தை நீங்க அமேசான் பிரைமிலோ அல்லது வேறு ஓடிடி தளத்திலோ பார்க்க முடியும். கங்குவா படத்துக்கு வேற மொழிகள்லயாவது வரவேற்பு கிடைச்சிருக்கா இல்லையான்னு ஜவாது மலையிலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளிலும் கங்குவா திரைப்படம் வரவேற்பை பெறவில்லை என்பதுதான் உண்மை. நான் பிளட்டி பெக்கர் படம் பார்த்துட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல படம், நல்ல கதை, நல்ல திரைக்கதை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனாலும் ஏன் படம் ஓடல அப்படின்னு ரஃபி கேட்டிருக்காங்க. ரஃபி மாதிரியே பிளட்டி பெக்கர் திரைப்படத்தை எல்லோரும் ரசித்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கும். ஆனால் எல்லா ரசிகர்களும் ரஃபி மாதிரி இல்லையே. தற்போதைய சோஷியல் மீடியா சினிமாவுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு, எந்த அளவுக்கு உபத்திரவமா மாறி இருக்குன்னு கல்யாணராமன் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. நல்ல திரைப்படங்களுக்கு திரை ரசிகர்களை அழைத்து வருகின்ற பணிகளை சோசியல் மீடியாக்கள் பலதும் செய்கின்றன. அதே மாதிரி ஒரு திரைப்படம் நன்றாக இல்லாத போது அந்த படத்துடைய வசூல் மிகப்பெரிய அளவிலே குறைவும் இதே போன்ற சோசியல் மீடியாக்களுடைய விமர்சனங்கள் ஒரு காரணமாக அமைகின்றன. அடுத்து இன்று ஒரு தகவல். முத்துசாமி தீட்சித் உருவாக்கிய அமிர்தவர்ஷினி ராகத்தை பாடினா மழை வரும் அப்படின்றது எல்லோருடைய நம்பிக்கை. அது மாதிரி இசைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு என்பதை பல சந்தர்ப்பங்களில் பல பிரிவுகள் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒருவர் உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போது அவரை குணப்படுத்தக்கூட இசையால் முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உறவுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற பெயரில் ஒரு திரைப்படத்தை உருவாக்கி கொண்டிருந்தார் இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன். அப்போ அவருக்கு மிகப்பெரிய அளவிலே ஜுரம், அதனால் படப்பிடிப்புக்கே போக முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவரை சந்தித்தார் பிரபல பின்னணி பாடகரான சீர்காழி கோவிந்தராஜ். அப்போதுதான் அபிராமி அந்தாதி பாடலை பாடி அதற்கான விழாவை திருக்கடையூரிலே நடத்தி முடித்துவிட்டு சென்னை திரும்பி இருந்தார் சீர்காழி கோவிந்தராஜ். குளிர் ஜுரத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த KS கோபாலகிருஷ்ணன் அபிராமி அந்தாதி பாடலை இங்கே திருக்கடையூரில் வெளியிட்டதை பற்றி பத்திரிகைகளெல்லாம் செய்தி வந்திருந்தது நான் பார்த்தேன். அந்த அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடலை பாட முடியுமா என்று சீர்காழி கோவிந்தராஜனை பார்த்து கேட்டார். KS கோபாலகிருஷ்ணன் கேட்கும்போது சீர்காழி கோவிந்தராஜ் மறுப்பாரா என்ன? உடனே தன்னுடைய கணீர் குரல்ல அபிராமி அந்தாதி பாடலை பாடத் தொடங்கினார் சீர்காழி கோவிந்தராஜ். KS கோபாலகிருஷ்ணனை பொறுத்தவரையிலே அவர் மிகச்சிறந்த இசை ரசிகர். சீர்காழி கோவிந்தராஜனுடைய அந்த பாடலை கேட்டு ரசித்தவர் இன்னொரு பாட்டை பாருங்க என்று அவரிடம் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து 2-3 பாடல்களை பாடினார் சீர்காழி கோவிந்தராஜ். என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த பாடலை பாடி முடித்த உடனே KS கோபாலகிருஷ்ணன் உடலெல்லாம் வேர்க்க ஆரம்பித்து விட்டது. அந்த ஜுரம் எங்கே போச்சுன்னே தெரியல. அப்போது எங்கள் இருவரது கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. அது ஆனந்த கண்ணீர் என்று ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் சீர்காழி கோவிந்தராஜ். என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் ஒரு தயாரிப்பு நிர்வாகி சந்திக்க வேண்டி இருக்குது ஒரு படத்தில் சார்? இப்போது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொடியூசர் இல்லைன்னா கஷ்டம் சார். படம் எடுப்பதுன்றது நல்ல ப்ரொடியூசர்ன்றது என்னென்னா ஃபினான்ஷியலாக பேக்கிங்.
விஷாலோட பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. உங்களோட ஆமாம் சார். நல்ல நட்பில் இருக்காரு. கண்டிப்பாக சார். விஷாலோட பணியாற்றியது என்ன? அவர் ஆம்பளை சுந்தர் சார் பண்ணது எல்லாமே எந்த ஹீரோவாக இருந்தாலும் எனக்கு டைரக்டர் சுந்தர்சி கார்த்திக் மாதிரி தான். சுந்தர்சி சார் மூலியமாக தான். விஷாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடைவெளி இப்போ படப்பிடிப்பில் இருக்குது. நீண்ட இடைவெளியில் படம் நடிக்கும். ஆமாம் சார். ஒரு நண்பன்ற முறையிலேயே நீங்கள் இதெல்லாம் என்னென்ன சார் இதில் என்னென்னா எல்லாருக்குமே ஒரு அப்கிரேட் ஆகணுன்றது ஒரு விஷயம் இருக்கும். நடிப்புன்றதே மிகப்பெரிய அப்கிரேடான விஷயம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.